நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தர்றதெல்லாம் நன்மைக்காக இருக்கும். அதில் தேவன் திருப்தியை தருவார். பெரிய பெரிய ஆசீர்வாதம் தர முடியாத திருப்தியை, பெரிய பெரிய உயர்வுகள் தர முடியாத திருப்தியை, மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் தர முடியாத திருப்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளிலே அவர் நமக்கு திருப்தியை தருகிறவராக இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? திருப்தி உண்டாகும். அதுக்கு முன்பதாக சாந்த குணம் உண்டாகும். எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் தான் திருப்தியையும் கொடுக்க முடியும். திருப்தி என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதில் அல்ல, யார் கூட இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை திருப்தியாக வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இல்லை உற்சாகத்தில் ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல சிரிச்ச முகத்தோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். நிச்சயமாக நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம மிகவும் தாகமாக இருக்கும்போது நம்ம நிச்சயமாக பலன் அடைவோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு பலன் தருவார். உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆவிக்குரிய பிரகாரங்களிலும் நம்முடைய ஆவி ஆத்மாவில் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பலனை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சொந்த குமாரன் அவரையே நமக்கு கொடுத்தவர் மற்றது எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் தருகிற தேவன், எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவன், அப்படிப்பட்ட இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை திருப்தியாக வாழ வைப்பார். எல்லாரும் சொல்லுங்கள், என்னை எல்லாவற்றிலேயும் திருப்தியாக வாழ வைப்பார். எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் தான் திருப்தியையும் கொடுக்க முடியும். நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களும் சரி, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிறவர்களும் சரி, எத்தனை பேர் திருப்தியாக வாழுகிறீர்கள் என்று பார்த்தால் அது நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் திருப்தியை தருகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியை தருகிறவர் கர்த்தர். நம்ம எவ்வளவுதான் பொருட்கள் வாங்கினாலும், எவ்வளவுதான் அதிகம் சம்பாதித்தாலும், எவ்வளவு நல்ல ஆகாரங்களை நாம் வைத்திருந்தாலும், திருப்தி என்கிற ஒரு காரியம் வரணும்னா அது தேவன் தான் நமக்கு தரணும். சில நேரங்களில் பாருங்கள், உயர் ரகமான ஒரு வீட்டில் தங்கியிருக்கலாம், மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தலாம், மிகவும் விலை உயர்ந்த மிகவும் நவீனமான பிரசித்தி பெற்ற கார்களை நீங்கள் உபயோகிக்கலாம், வாகனங்களை உபயோகிக்கலாம். உங்கள் ஏரியாலேயே உங்கள் வீட்டில் தான் மிக நல்ல ருசியுள்ள ஆகாரங்கள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும்னா அது ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்யலைன்னா முடியாது. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போ இந்த திருப்தியை தருகிறவர் கர்த்தர். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலேயும் நமக்கு திருப்தியை தருகிறார்.
நம்முடைய வாழ்நாட்களிலும் கர்த்தர் நமக்கு திருப்தியை தருகிறார். சங்கீதம் 91 அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போது வாழ்நாட்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? திருப்தி உண்டு பண்ணுகிறார். நீங்களும் நானும் புசிக்கிற ஆகாரத்தில் தேவன் திருப்தியை உண்டு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உபயோகிக்கிற பொருட்களிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே தேவன் திருப்தியை தர வல்லமை உள்ளவராக இருக்கார். நிறைய பேர் பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைகளை நினச்சி ஒரு திருப்தியே இருக்காது. அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை நினச்சி திருப்தியே இருக்காது. ஏனென்றால் ஆண்டருடைய ஆளுகை, ஆண்டருடைய ஒரு கட்டுப்பாடு, ஆண்டருடைய வழிநடத்தல் சில குடும்பங்கள் இல்லாததுனால தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களை குறித்து ஒரு திருப்தியான அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை வைத்து இன்னொருடத்தில் கம்பேர் பண்ணி, அவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறவர் தேவன். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் திருப்தியை கொடுக்கிறவர் தேவன். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட தேவன் எனக்கு திருப்தியை தருவார். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நமக்கு திருப்தியை தேவன் தருவார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். இப்போ சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் திருப்தியாக வாழ வைக்கிறார். அப்போது எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே சாந்த குணம் வருகிறது? ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது சாந்த குணம் வருகிறது. தேவன் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? திருப்தி உண்டாகும். அதுக்கு முன்பதாக சாந்த குணம் உண்டாகும். அப்போது தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு கொடுத்தவர், அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய குணமாகிய சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அது வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி உண்டாகிறது. எத்தனை பேர் ஆம் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அப்போது திருப்தி என்பது எவ்வளவு அளவை பொறுத்தோ, நம்மிடத்தில் இருக்கிற பணத்தின் அளவை பொறுத்தோ அல்ல. நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய கிருபையை பொறுத்து, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் விதத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் திருப்தியே அமைகிறது. சில நேரங்களில் பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு திருப்தி ஆகாதது உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்ச ஒரு வெறும் குழம்புல என்ன செஞ்சிடும்? திருப்தி வந்துடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவமாக இருக்குது? அதுவும் இல்லையா? நான் சமைச்சா எப்படிங்க திருப்தி ஆகிறது? அந்த மாதிரி சொல்கிறீங்களா? நம்ம பெரிய பெரிய சாப்பாடு சாப்பிட்டு நமக்கு திருப்தி இல்லாதது நம்ம வீட்டில் சாப்பிட்ற பழைய சோறு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இப்போல்லாம் அது ஸ்பெஷல் டிஷ். அது சும்மா இல்லை, மெனக்கெட்டு ஹோட்டல்லே அது ஒரு தனி இதிலெல்லாம் போட்டு பழைய சோறுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களாம். இப்போல்லாம் இனி பழைய சோறு கூட நீங்கள் நிறைய நூற்றுக்கணக்கில் ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம பழைய நாட்களில் வீடுகளில் சாப்பிடுகிற ஆகாரங்கள் எல்லாம் இப்போ கிடைக்காதுன்னு சொல்லி அதுக்குன்னே தனியாக ஒரு ஹோட்டல் போட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தர்றதெல்லாம் நன்மைக்காக இருக்கும். அதில் தேவன் திருப்தியை தருவார். பெரிய பெரிய ஆசீர்வாதம் தர முடியாத திருப்தியை, பெரிய பெரிய உயர்வுகள் தர முடியாத திருப்தியை, மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் தர முடியாத திருப்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளிலே அவர் நமக்கு திருப்தியை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆம் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அப்போ திருப்தி என்கிறது இதெல்லாம் கிடைச்சாதான் எனக்கு திருப்தி, இப்படிலாம் வந்தாதான் திருப்தின்னு இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தி உண்டாகும். அல்லேலூயா. ஏசாயா
58ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். எப்படி திருப்தியாக்குகிறார்? எந்த நேரத்தில் திருப்தியாக்குகிறார்? மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். எல்லாம் செழிப்பாக இருக்கும்போது திருப்தியாக இருக்கிறது கொஞ்சம் சுலபமான காரியம். பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்கும்போது, அவர் நல்லா சம்பாதிக்கும் போது ஒரு திருப்தியான நிலைமை வர்றது சுலபம். ஏன்னா ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய பணம் வருது, அதனால நான் நினச்சதை செய்ய முடியும், நினச்ச பொருளை வாங்க முடியும், என் வீட்டில் நல்ல சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகா வறட்சியான காலம் என்று சொல்லும்போது நினச்சது போல் வேலை இல்லை, நினச்சது போல் வருமானம் இல்லை, நினச்சது போல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. எங்களுடைய வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கோ, வீட்டில் இருக்கிற புருஷனுக்கோ, இல்லை பிள்ளைகளுக்கோ, சகோதரர்களுக்கோ நாங்கள் நினச்சது போல் வேலை இல்லை, ஒரு வறட்சியான நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அதன் மத்தியில் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க, எப்படி திருப்தி ஆகும்? வறட்சியான நேரத்தில் எப்படி திருப்தி ஆக முடியும்? எந்த வருமானமும் இல்லை, இப்போ எப்படி என் வாழ்க்கை திருப்தி ஆகும்? இதை தான் வேத வசனம் சொல்லுகிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி திருப்தி ஆகும்? வாய்ப்பு இல்லையே, சம்பளம் இல்லையே, வேலை இல்லையே, படிப்பு இல்லையே. ஆனால் கர்த்தரை நம்பினால், அவரை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் அவருடைய குணமாகிய சாந்த குணத்தை உடையவர்களாக இருந்தால், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை திருப்தியாக வாழ வைக்க என் தேவனுக்கு லேசான காரியம். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் கொடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது உங்களுக்கு இருக்கிற சின்ன வேலையில் ஒரு வறட்சியான நிலைமை இருக்குதா? அப்போ அந்த வேலையை ஆண்டவர் கொண்டு இசப்பா, நாம் வேலை பார்க்குறது ஒரு சின்ன வேலை தான், ஆனால் இதை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் இதில் என்ன திருப்தியாக வாழ வைக்கணும் என்று சொல்லி பாருங்கள். அந்த சின்ன வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பை தருவார். அந்த சின்ன வேலையில் கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்குது, இதனால் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை வாங்க முடியல, நல்ல ஆகாரத்தை கொடுக்க முடியல, நான் நினைக்கிறது போல் என் பிள்ளைகளை வளர்க்க முடியல, பிள்ளைகளை நினைக்கிற ஸ்கூலில் என்னால் படிக்க வைக்க முடியல, நினைக்கிற டியூஷனை என்னால் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல, நினைக்கிற பிரகாரம் அந்த பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க முடியல, நான் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வஸ்திரங்களையும் என் பிள்ளைகளுக்கு வாங்க கொடுக்க முடியல. அப்படி என்றால் இருக்கிற அந்த குறைவுகளை, இருக்கிற அந்த சின்ன வருமானத்தை, இருக்கிற அந்த சின்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கையில் கொடுத்து, ஏசப்பா இதை நீங்கள் எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன பெருக பண்ணுங்கப்பா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை திருப்தியாக மாற்றும் என்று சொல்லும் பொழுது அந்த கொஞ்சத்தை தேவன் நிறைவாய் மாற்றுவார். இதான் திருப்தியாய் வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதிற்கு திருப்தியை தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தேவனை விசுவாசிக்கிறீங்க? நிறைய இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இல்லை, ஏதோ பெருசா பயங்கரமா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இல்லை, வெளிப்பார்வைக்கு பயங்கர பந்தாவா இருக்கிறதுனால இல்லை நான் சந்தோஷமா இருக்கிறது. தேவன் எனக்குள்ளாக இருக்கிறபடியினால் நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறபடியினால் நான் திருப்தியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். சங்கீதம் 107 அதனுடைய 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 107 அதனுடைய 35. அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அப்போ வறட்சியான நிலங்களில் அவர் திருப்தியை உண்டு பண்ணுகிறவர். அவாந்திர வெளி, வறண்ட நிலம். ஒரு வறண்ட நிலத்தில் நீரூற்றை உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. வறண்ட நிலம் எப்படி இருக்கும்?
தண்ணீர் இல்லாமல் அந்த நிலமே வெடிச்சிருக்கும். நம்ம ஊர்லெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு செழுமையான இடம், தண்ணீர் நிறைய இருக்கிற இடம். கொஞ்சம் தூரம் தோண்டினாலே என்ன வந்துடும்? தண்ணீர் வந்துடும். அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு நல்ல செழுமையான இடத்துல, மரங்கள் எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வறண்ட நிலம் எப்படி இருக்கும்னா ட்ரை லேண்டுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணீரை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணியை ஒரு இடத்துல ஊற்றுனீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தா அதில் இருக்காது, அவ்வளோ ட்ரை ஆகி போயிடும். அந்த நிலங்கள் எல்லாம் வெடித்து கிராக் விழுந்து அப்படி இப்படி பாலமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலத்தில் ஒரு நீரூற்ற ஒரு மனுஷன் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பத்தாதுப்பா. அது இழுத்துட்டே இருக்கும், உறிஞ்சிட்டே இருக்கும். அந்த காய்ந்து போன நிலத்தில், வறண்டு போன நிலத்தில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பத்தாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலத்தில் கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர். அப்போ நான் அதை எதுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதில் ஒரு திருப்தி வராது. என் குடும்பத்தில் திருப்திக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் ஒரு நாளும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், அவற்றில் நடுவில் அவாந்தர வெளியிலும் வறண்ட நிலங்களிலும் நீரூற்றை உண்டு பண்ண வல்லமுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்தியை உண்டு பண்ண அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மனுஷனுடைய பார்வையில் அது முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாம் முடியும். ஆமென். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு முறை கூட வாசிங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு, மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் சாப்பிட்டு, மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். ஸ்திரீகளையும் புருஷரையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள். அப்போ ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சேர்க்கும்போது எத்தனை ஆயிரம் வந்திருக்கும் நமக்கு தெரியாது. எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தார்கள்? 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். எப்படி சாப்பிட்டார்கள்? திருப்தியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, திருப்தியாக சாப்பிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நாங்கள் உபவாசத்தில் இருக்கோம். திருப்தியாக சாப்பிட்டார்கள். எவ்வளோ இருந்துச்சு? 5 அப்பமும் 2 மீனும். எத்தனை பேர் சாப்பிட்டார்கள்? 5000 புருஷர்கள் மாத்திரம். அப்படின்னா 5000த்துக்கும் மேற்பட்டவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீனையும் சாப்பிட்டார்கள். ஆனால் திருப்தியாகி சாப்பிட்டார்கள். இது நடக்கக்கூடிய காரியமா? இதுதான் வறண்ட நிலத்தில் நீரூற்று. இதான் என்னது? வறண்ட நிலத்தில் நீரூற்று. 5 அப்பமும் 2 மீனும் எப்படி 5000 பேருக்கு பத்தும்? பத்தவே பத்தாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு திருப்தியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை ஏசப்பட்ட கொடுத்துடணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏசப்பா, எனக்கு இவ்வளோதான் சம்பளம்,
எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், எனக்கு 10,000 தான் சம்பளம், எனக்கு 30,000 தான் சம்பளம், 40,000 தான் சம்பளம். ஆனால் எனக்கு சுமைகளோ அதிகமாக இருக்கிறது, எனக்கு கடன்களோ அதிகமாக இருக்கிறது, எனக்கு நெருக்கங்களோ அதிகமாக இருக்கிறது, என்னுடைய தேவைகளோ மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதை வைத்து நான் என்னப்பா செய்வேன்? அந்த இடத்துல முழங்கால் பிடி போடுங்க. இயேசப்பா, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் உங்கள் கரத்தில் தருகிறேன். இதை எனக்கு திருப்தியாக தாங்க ஆண்டவரே. இதை ஆண்டவர் பெருக பண்ணுவார். இதை ஆண்டவர் பெருக பண்ணி உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக மாற்றுவார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு இன்றைக்கு? ஹல்லேலூயா. எத்தனையோ லட்சங்கள் சம்பளம் வாங்குகிற மனிதர்களுக்கு கிடைக்காத திருப்தியை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேலைகள் மூலமாக தேவன் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். தேவன் புதிய புதிய வழிகளை உங்களுக்காக திறப்பார். திருப்தி என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதில் அல்ல, யார் கூட இருக்கிறார் என்பது தான் முக்கியம். எவ்வளோ பணம் இருக்குதுங்கிறதுல உங்களுடைய திருப்தியை நிர்ணயிக்கிறது உங்களோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையை தேவன் திருப்திகரமாக மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சரி, இந்த சத்தத்தை ஆங்காங்கிருந்து கேட்டுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, திருப்தி என்பது மஸ்டாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஒரு திருப்தி இல்லாமல் ஐயா அப்படி இருந்திருக்கலாமே, அந்த ஒரு வார்த்தைக்கே நம்முடைய குடும்பங்களில் இடம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு சாப்பாடு வாங்கினாலும், வீட்டில் ஒரு சமைச்சாலும் அதில் என்ன இருக்கணும்? திருப்தி இருக்கணும். ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளில் ஒரு திருப்தி இருக்கணும். ஒரு வஸ்திரம் வாங்கினா, ட்ரெஸ் வாங்கினா கூட அதில் ஒரு திருப்தி இருக்கணும். நீங்கள் குடும்பமாக செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி உண்டாக வேண்டும். அங்கே திருப்தி இல்லைன்னா அங்கே தேவன் கிரியை செய்யலைன்னு அர்த்தம். இந்த திருப்தி இல்லாததுனாலே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகுது. இந்த திருப்தி இல்லாததுனாலே அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, என்ன இது? வீட்டில் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறது இதுதான். அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி நல்லா இல்லை, இப்படி நல்லா இல்லை. கரெக்ட் தானே? இதெல்லாம் சாத்தானுடைய நயவஞ்சகம் பாருங்க. சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்குது. அது அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி சமைச்சிருக்கலாமே, இப்படி சமைச்சிருக்கலாமே அப்படிங்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம இடம் வைக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாவற்றிலையும் தேவன் திருப்தியை தர வேண்டும். அவர் தருவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களிடத்தில் இருப்பதை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தில் கொடுத்து அதை வாங்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வேலையை உங்கள் கரத்தில் தருகிறேன், என்னுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை குறித்து திருப்தி இல்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே கம்பேரிசன், மற்றவர்களோடு கூட ஒப்பிடுவது. அது நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படி ஒப்பிடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளை வைத்து இன்னொரு பிள்ளைகளிடத்தில் ஒப்பிடுவது, நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை வச்சு இன்னொரு வீட்டில் உள்ளவங்களோட ஒப்பிடுவது. அந்த அந்த அப்பா அம்மாவை பாரு, எவ்வளோ நல்லா இருக்காங்க, எவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள அவங்களோட புருஷனை பாருங்கள், அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. அந்த வீட்டில் உள்ள மனைவியை பாரு, எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, என்ன அழகாக இது பண்ணுறாங்க. அந்த பிள்ளையை பாரு, என்ன நல்லா படிக்கிறா, என்ன அழகா அவள் படிக்கிறா, என்ன அழகா அவருடைய திறமையை வளர்த்து வச்சிருக்கிறா. அந்த பையனை பாரு, எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறான், எவ்வளோ கீழ்ப்படுகிறான். அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் ஃபேமிலியில் வரும்போதே அந்த திருப்திக்கு அங்கே இடமே இருக்காது. புரியுதுங்களா? நம்ம பிள்ளைகள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், நம்ம வீட்டில் உள்ளவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். இன்னொருத்தங்க கூட ஒப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்படி ஒப்பிட ஆரம்பித்தாலே, அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பித்தாலே இங்கே தேவன் தருகிற திருப்தி அங்கே வராது. அப்போ நீங்கள் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அவங்க பிள்ளை எப்படி இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும். அவங்க வீட்டில் உள்ள புருஷனோ மனைவியோ சகோதரர்களோ பெற்றோரோ எப்படி இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு கவலை இல்லை.
எங்கள் வீட்டில் உள்ளவங்களை ஆண்டவர் எப்படி வைக்க சித்தம் வச்சிருக்கிறீர் அப்படி வைங்க, பாதி எனக்கு போதும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஏசப்பா நீங்கள் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அது எனக்கு போதும். எங்கள் வீட்டில் உள்ள புருஷனையோ மனைவியையோ அப்பா அம்மாவையோ நீங்கள் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு போதும் ஏசப்பா, அதுதான் எனக்கு திருப்தி என்று எப்போ நம்ம இருதயத்தை நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறோமோ அப்போ தான் அந்த வறட்சியான அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். இல்லை நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா வறட்சியான அனுபவங்கள் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அப்போ 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நம்மிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டோடத்தில் கொடுத்து வாங்கணும். 2வது, நம்மளோடு இருக்கிறவர்களை இன்னொருத்தர் கூட நம்ம ஒப்பிடவே கூடாது. அது அவர்களுக்கும் மனசு வேதனைப்படும். ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிலர்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனாலும் சேம் கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில உலகத்தில் ட்வின்ஸ் எல்லாம் பிறக்கிறாங்க, அப்படி தானே, சகோதரர்கள், இரட்டை பிறவிகள் அப்படின்வாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேரோட கேரக்டரும் 2 பேரோட மோட்டிவும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதில் ஆண்டுடைய பிள்ளை, உங்களோடு இருக்கிற மனிதர்களை, உங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் மற்றவர்களோடு என்ன செய்யாதீங்க, ஒப்பிடாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு தந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஏசப்பா உங்களுக்கு தந்த புருஷன் நல்ல புருஷன். உங்களுக்கு ஏசப்பா தந்த மனைவி நல்ல மனைவி. ஏசப்பா உங்களுக்கு தந்த பெற்றோர் நல்ல பெற்றோர். உங்களுக்கு ஏசப்பா தந்த சகோதரர்கள் நல்ல சகோதரர்கள். இந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணும்போது அந்த வீட்டில் திருப்தி குறைவே இருக்காது. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் திருப்தியாக வாழ வைப்பார்.